Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு சமச்சி 10 Science Unit 2 Optic Lessonல Tyndall Effect and Raman Scattering of Light with Demonstration ஓட பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Tyndall Effect or Tyndall Scattering பத்தி பார்க்கலாம். இதுவும் ஒரு Scattering of Light Rays தான். ஓகே, நமக்கு முன்னாடியே பார்த்தோம் ஒரு ஸ்கேட்டரோட நேச்சர் அண்ட் சைஸை பொறுத்து தான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங்கை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ஸ்கேட்டராக இருக்கக்கூடியது வந்து கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ், மீடியமாக கொலாய்டல் சொல்யூஷன் இருக்க போகுது. ஸோ த ஸ்கேட்டரிங் ஆஃப் த லைட் ரேஸ் பை த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இன் த கொலாய்டல் சொல்யூஷன் இஸ் கால்ட் as தி Tyndall scattering. இப்போ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொலாய்டல் பார்ட்டிகல்ஸோட சைஸ் when compared to atoms or molecule சைஸை விட பெருசாக இருக்கும். அதனால தான் இந்த டைப் ஆஃப் ஸ்கேட்டரிங்கை வந்து Tyndall scattering ஆர் Tyndall effect அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் மூலியமாக நம்ம கொலாய்ட்னா என்ன, அண்ட் தென் ட்ரூ சொல்யூஷன்னா என்ன, Tyndall scattering-னா என்ன அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நம்மளால் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இந்த Tyndall எஃபெக்டில் கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸோட சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்ம பாத் ஆஃப் த ஸ்கேட்டர்ட் லைட்டை பார்க்க முடியும். ஒரு பீக்கர் ஆஃப் வாட்டர், டிரான்ஸ்பரண்ட் பீக்கர் வித் வாட்டர் அண்ட் தென் ஒரு லைட் சோர்ஸ் தேவை. இந்த இடத்துல நான் ஃப்ளாஷ் லைட், கேமரா ஃப்ளாஷ் லைட்டை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த இடத்துல பாத் ஆஃப் த லைட் வந்து உங்களால் பார்க்க முடியல, ஈவன் தோ வந்து இந்த லைட் ரேஸ் வந்து வாட்டர் வழியாக ட்ராவல் ஆனால் கூட. இப்போது இந்த வாட்டரில் வந்து கொஞ்சம் நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட்டை மிக்ஸ் பண்ணும்போது இது என்னவாயிடும்னா இது வந்து ட்ரூ சொல்யூஷன் ஆகிடும். தட் மீன்ஸ் அந்த உப்பு இந்த வாட்டரில் ஃபுல்லாகவே கரைஞ்சி போயிடும். இப்போ நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த சால்ட் வந்து இந்த வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்பொழுது ட்ரூ சொல்யூஷன் ஆகிடுறது. அதாவது சால்ட் பார்ட்டிகல்ஸை தனியாக நம்மளால் செப்பரேட் பண்ணி எடுக்க முடியாது. இந்த இடத்துல வந்து நான் ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணால் கூட உங்களால் ஸ்கேட்டரிங் ஆஃப் த லைட் ரேஸ் த்ரூ திஸ் சொல்யூஷன் பார்க்க முடியாது. ஏன்னா சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல் என்லார்ஜ்டாக பெருசாக இருந்தால் தான் உங்களால் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பார்க்க முடியும். இப்போ இந்த வாட்டர் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணுறேன். மில்க் தான் இந்த இடத்துல கொலாய்டல் பார்ட்டிகல்ஸாக இருக்க போது. இந்த வாட்டர் அண்ட் மில்க்கை தான் வந்து கொலாய்டல் சொல்யூஷன் சொல்கிறோம். இப்போ வந்து இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் த்ரூ திஸ் கொலாய்டல் சொல்யூஷன் நடக்க போகிறத பார்க்கலாம். இப்போ என்னோட கேமரா ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகிருக்கு, என்னோட ரூம் லைட்ஸ்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணுறேன். நீங்கள் அழகாகவே பார்க்க முடியும் ஸ்கேட்டரிங் ஆஃப் த லைட் த்ரூ திஸ் கொலாய்டல் சொல்யூஷன். அகெயின் நான் வந்து ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணுறேன். அழகாக உங்களால் ஸ்கேட்டரிங்கை பார்க்க முடியுது. இப்போது இந்த கொலாய்டல் சொல்யூஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாக் பவுடர். என்கிட்ட சுண்ணாம்பு இருக்குது, கலர் சுண்ணாம்பு இருக்குது, அதனால உங்களுக்கு பிங்க் கலரில் தெரியுது. அகெயின் இதுவும் இந்த கால்சியம் கார்பனேட், அதாவது இந்த சாக் பவுடருமே ஆக்ட்ஸ் as a colloid. ஓகே, நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ ஃபைனாக திரும்பவும் வந்து ஈக்குவலாக டிஸ்பர்ஸ் பண்ணுறேன் இந்த பார்ட்டிகல்ஸை. அப்போ உங்களால் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டை வந்து அழகாக பார்க்க முடியுது. இப்போது கொலாய்ட்னா என்ன அப்படின்னு முதல் தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கோங்க, அதோட கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணுங்கள். இந்த மில்க் ஆட் பண்ணும்போது இந்த மில்க் பார்ட்டிகல்ஸ் வந்து த்ரூ அவுட்டாக உங்களுக்கு யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். அப்போது இதை வந்து கொலாய்டல் சொல்யூஷன் சொல்லுவோம். இந்த மில்க் பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம கொலாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது மைக்ரோஸ்கோபிக்கலி பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஸ்ட் ஈக்குவலி, எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக பரவி இருக்குது. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மட்டி வாட்டர். ஓகே, இப்போ கொஞ்சம் வாட்டரில் வந்து மட்டை கலந்து எடுத்திங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகும். அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே வந்து உங்களுக்கு டெபாசிட் ஆகிருக்கும். ஃபைனாக இருக்கக்கூடிய மட்டு மட்டும் உங்களுக்கு தண்ணியோட கலந்து ஈக்குவலாக அந்த ஃபுல்லாகவே அந்த சொல்யூஷனில் டிஸ்பர்ஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் கொலாய்டல் சொல்யூஷன். அண்ட் தென் ஸ்மோக், புகை. ஓகே, காற்றுல இருக்கக்கூடிய புகை, இது எல்லாமே கொலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் பாருங்கள். வென் கம்பேர்ட் டு the diameter of the scatterer of the main scattering, இதோட கொலாய்டல் பார்ட்டிகல்ஸோட சைஸ் வந்து கொஞ்சம் கிரேட்டராக இருக்குது. அதனால் இந்த டைப் ஆஃப் ஸ்கேட்டரிங்கை வந்து Tyndall scattering அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ட்ரூ சொல்யூஷன்னா என்னென்னா, ஆல்ரெடி இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனில் பார்த்தோம். இப்போது ஒரு பீக்கர் ஆஃப் வாட்டரில் வந்து கொஞ்சம் சுகரோ இல்லை சால்ட்டோ நம்ம கலக்கும்போது அது என்னாகும், அது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆகிடும். நார்மலாக Tyndall scattering-க்கான ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சன்ஸ் ரேஸ் வரும். ஓகே, காலம்பரை நம்ம விண்டோஸை திறந்து வச்சுருந்தோம்னா சன்ஸ் ரேஸ் வந்து ஃபாலோ ஆகும் பொழுது அதோட பாத் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸை அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு லைட் ரேஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அந்த சின்ன டெமான்ஸ்ட்ரேஷனும் இப்போ நம்ம பார்க்கலாம்.
இங்கே சன்ஸ் ரேஸ் ஃபால் ஆகிட்டுருக்கு. டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்க்கு பதிலாக நான் கொஞ்சம் பவுடரை வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். இப்போ இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து லைட் பீமை ஸ்கேட்டர் பண்ணி அதோட பாத் ஆஃப் லைட்டை நம்மளால் அழகாக பார்க்க முடியும். ஓகே, இந்த இடத்துல நான் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதாவது இந்த பவுடரை வந்து ஸ்ப்ரெட் பண்ண உங்களுக்கு பாத் ஆஃப் த லைட் வந்து அழகாகவே தெரியுது. இங்கே இப்போ ராமன் ஸ்கேட்டரிங்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஸ்கேட்டரர் வந்து எப்படி இருக்கும்னா கேஸாக இருக்கலாம், அல்லது லிக்விடாக இருக்கலாம், அல்லது டிரான்ஸ்பரண்ட் சாலிடாக. ஸோ கேஸ், லிக்விட் ஆர் டிரான்ஸ்பரண்ட் சாலிடில் ஒரு பேரலல் பீம் ஆஃப் மோனோக்ரோமேட்டிக் லைட். மோனோக்ரோமேட்டிக் இங்கே ரொம்ப முக்கியம். மோனோ அப்படிங்கும்போது சிங்கிள் கலர். நிறைய பேரலல் பீம்ஸ் ஆஃப் லைட் வந்து ஒரு கேஸ் மேலேயோ லிக்விட் மேலேயோ டிரான்ஸ்பரண்ட் சாலிட் மேலேயோ இன்சிடென்ட் ஆகும் பொழுது ஸ்கேட்டரிங் நடக்கும். ஓகே, பார்ட் ஆஃப் த லைட் ஸ்கேட்டர் ஆகும். இப்போ இந்த ஸ்கேட்டர் ஆகிற லைட்டுக்கு வந்து இஃப் சப்போஸ் இந்த ஸ்கேட்டரான லைட்டுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சியோ ஒரு அடிஷ்னல் வேவ்லென்த்தோ இருந்ததுன்னா அந்த டைப் ஆஃப் ஸ்கேட்டரிங்கை தான் ராமன் ஸ்கேட்டரிங். ஸோ இன்சிடென்ட் பீமை விட உங்களுக்கு ஸ்கேட்டரான லைட் பீமோட வேவ்லென்த்து அடிஷ்னல் வேவ்லென்த் ஆட் ஆகிருந்தா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், உங்களுக்கு ராமன் ஸ்கேட்டரிங் சொல்கிறோம். ஸோ இந்த இன்டராக்ஷன் ஆஃப் த லைட் ரேஸ் வித் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் pure liquids or transparent solids which leads to a change in the wavelength or frequency. இப்போ அதோட ஒரிஜினல் வேவ்லென்த்லேருந்து அதோட ஸ்கேட்டரான லைட்டோட வேவ்லென்த் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது தான் நம்ம ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்கேட்டர் ஆகுறதுலேயே அந்த லைட்டை தான் நம்ம ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ 4 டைப் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இருக்குது. ரேலே லைன்லாம் என்ன, ராமன் லைன், ஸ்டோக்ஸ் லைன், ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். இப்போ ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸாக பார்க்கலாம். இப்போது ஸ்கேட்டர் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பெக்ட்ரல் லைனோட ஃப்ரீக்வன்சி வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் லைட்டும் ஈக்குவலாக இருந்தால் அந்த மாதிரி இருக்கிறத வந்து ரேலே லைன் அப்படின்னு சொல்லுவோம். வேறஸ் இப்போது ஸ்கேட்டர் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸோட ஃப்ரீக்வன்சிஸ்கில் அதர் தன் த இன்சிடென்ட் ரே ஃப்ரீக்வன்சியை விட சில ஃப்ரீக்வன்சிஸ் ஆடப் ஆகியிருந்தால் அதுதான் ராமன் லைன். அதாவது இன்சிடென்ட் ரேவோட ஃப்ரீக்வன்சியை விட உங்களுக்கு ஸ்கேட்டர் ஆனோட ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஆர் ஆடப் ஆகிருக்கு சில வேவ்லென்ஸ் ஆர் சில ஃப்ரீக்வன்சிஸ் ஆடப் ஆகிருந்ததுன்னா அதுதான் ராமன் லைன் சொல்கிறோம். அடுத்தது ஸ்டோக்ஸ் லைன்னா என்னென்னா ஸ்பெக்ட்ரல் லைனோட ஃப்ரீக்வன்சிஸ் ரெண்டாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணோம். ஒன்று கம்மியாக இருந்ததுன்னா லோயர் தேன் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியை விடவே கம்மியாக இருந்தால் ஸ்பெக்ட்ரல் லைனோட ஃப்ரீக்வன்சி அதை வந்து ஸ்டோக்ஸ் லைன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆர் இந்த இன்சிடென்ட் ரே ஃப்ரீக்வன்சியை விட உங்களுக்கு ஸ்பெக்ட்ரல் லைனோட ஃப்ரீக்வன்சி ஸ்கேட்டரான ஃப்ரீக்வன்சி வந்து ஹையராக இருந்தால் அதை வந்து ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.